பாருமா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல, என் சம்மதத்தோட தான் அவன் தாலி கட்டினான்னு எழுதி கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்க. மீரா, என்ன யோசிக்கிற? அது முடியாதுன்னா எங்களால அவனை வெளியில விட முடியாதுமா. எங்களுக்கு அது பிரச்சனை ஆயிடும். மீரா, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கேக்குற மாதிரி எழுதி கொடுத்துருமா. சரிங்க சார், எழுதி தரேன். கொடுங்க கொடுங்க. இந்தா. மீரா, கொடுத்துரு கொடுத்துரு. இதோ. வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு வர சொல்றேன். யோ, அவனை கூட்டு வாயா. மீரா, தம்பி வா. அப்பா, வரி குதிரை மாதிரி ஆகிட்டாங்க. மாரா, மாரா, மாரா. ஐயோ, என்னடா இது? ஐயோ, என்னடா இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க? என்ன சார் இது? இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்படி அடிக்கிறது. சாப விடுற வேலையெல்லாம் வேணாம், முதல்ல அவனை கூட்டிட்டு கிளம்புங்க. போலீஸ்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? வலிக்குதாடா? எனக்கெல்லாம் ஒண்ணுல விடு. ரொம்ப வலிக்குதாடா? அடிச்சா வலிக்காம பின்ன. உங்க அண்ணன் உனக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனார். அது வரைக்கும் சந்தோஷம். மீரா மட்டும் வரலன்னா உன்னை அடிச்சு கொண்டு இருப்பாங்கடா. அவ வந்ததுனாலதான். ஹாய். கட்டின தாலி அவ்வளோ ஸ்ட்ராங்கு த, எனக்கு ஒன்றும் ஆகாது. தம்பி சரி வா போலாம். உங்க ப்ராப்பர்ட்டி கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? யா, தேங்க்யூ. வா. ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப வலிக்குதாடா? பார்த்து வா. என்னாச்சுடா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஃபோன் ஏதாவது வச்சிருந்தியா? என்ன அது? மாலை. 1 minute. பார்த்து பார்த்து பார்த்து. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், shall I take my மாலை ப்ளீஸ்? எடுத்துட்டு போ. வலிக்குதாடா? நல்லா இருக்குல்ல? ஒரு கண்ணாடி மட்டும் இருந்தா இன்னும் ஸ்டைலா இருக்கும்ல? உன்னை வாடா, மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போய் உதைக்க போறாங்க. இரு, ஒரு 2000 ரூபாய் காசு கொடு. கொடு. கிவ் மீ, நான் திருப்பி கொடுத்துருவேன். என்னத்தான் சும்மா எண்ணிக்கிட்டு எவ்வளவு தடவை என்னாலும் அவ்வளவுதான் வரும். சார் இந்தாங்க. அட, என்னை அடிச்ச கையிலே புடிங்க. இந்தாங்க, என் பேர் சொல்லி எல்லாரும் ஸ்டேஷன்ல பிரியாணி சாப்பிடுங்க. இது என் கல்யாண ட்ரீட். பை, see you next time பார்க்கலாம். வாய் மூடிக்கிட்டு வாடா. இப்போவாது சிரிங்க சார். இவ்வளவு தூரம் சொல்றேன், ஒரு வாழ்த்து சொல்றாங்க பாத்தியா? சொல்றேன்ல. இவன் அடங்க மாட்டான் போலயே. நடக்க முடியும்ல? அங்க இருக்கிறாள் என் தேவதை. அவ வந்ததுனாலதான் உன்னை வெளியே விட்டாங்க. ஏடா கூடமா எதுவும் பேசாத. நைஸா பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதுதான் லவ்ங்கிறது.
அண்ணன் வராருடா. வந்துட்டாரு மனுநீதி சோழன். என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ? அண்ணா பாருண்ணா, புள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருண்ணா. ஏம்மா இப்படி பண்ண? பாத்தியா எப்படி நிக்கிறான்னு? உன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுமா. ஜெயிலே கிடக்கட்டும்னு விட்டுறணும். அப்ப கூட புத்தி வராது. நீ விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டியம்மா. இதெல்லாம் வெளியில இருந்தா இன்னும் எத்தனை குடும்பத்தை கருதல் பண்ணுவானோ தெரியாது. நானா ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? தப்புனா இதெல்லாம். நீ பண்ணது பெரிய தப்புமா. நான் அவனை திருத்துறதுக்காகவோ இல்ல காப்பாத்துறதுக்காகவோ அவனை வெளில கூட்டிட்டு வரல சார். என்ன இருந்தாலும் அவன் உங்க புள்ள. ஏமா நானே அவனை தலைமொழிட்டேன், நீ என்னம்மா புள்ளைகள்னுட்டு? அப்படி இல்ல சார். கோவத்துல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். அது தணிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு எப்படி பாடுபடும்னு நமக்கு தான் தெரியும். அவனுக்கு ஒண்ணுனா நீங்க கண்டிப்பா துடிச்சு போயிருவீங்க சார். அவன் உள்ள இருந்தானா உங்க பேரும் தேவையில்லாம கெட்டு போகும். எல்லாரும் உங்களை பார்த்து பெத்த பையனே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு தேவையில்லாம பேசுவாங்க சார். அந்த பேச்செல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். என்னால மத்தவங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம் சார். அதனாலதான். ஏமா என்னால இவனை திருத்த முடியலன்னு தான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். ஆனா நீ யாரோட பேச்சையோ கேட்டுக்கிட்டு இவனை வெளியே கொண்டு வந்துட்ட. நீ ரொம்ப வருத்தப்படுவமா, பார்த்துக்கிட்டே இரு. மாறா, உங்க அப்பா இதோட போனது நல்லது. இங்க நிக்கிறா பத்தியா? இவ இல்லாம நீ வீட்டுக்கு வரக்கூடாது. போ விட்டு போயிடுவாரு. அப்புறம் ஆட்டோக்கு தனியா செலவாகும். உடம்ப பாத்துக்கூடா. யாராவது இருந்து அவனை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என் புள்ளைய நான் தனியா விட்டுட்டு போறேன். அவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. வீரா, நீ வாயம்மா, வீட்டுல விட்டுறேன். இல்ல சார், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் சார். தடியிலுக்கு நம்ம பக்கம் திரும்புதே. நான் மட்டும் சும்மாவா? நாங்களும் வரும். அம்மா காலே போட்டாங்க. என்ன அடி? அண்ணா, உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட பிரியாணி காசு கொடுத்துக்கிறேன். எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க. கவலைப்படாதீங்க, உங்களை மன்னிச்சிட்டேன். சாப்பிடு. இங்க வா. வாடா. இதோ வந்துட்டேன். எஸ் டார்லிங். நானே வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன். அதனால உன் கூட சேர்ந்து வாழ்வன்னு மட்டும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏண்டா, தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லல? நான்லாம் ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணல. இவ என்னடா நம்மள வேண்டான்னு சொல்றது? நம்ம தாலி கட்டிட்டா அவ பின்னாடி அப்படியே வந்துருவான்னு நினைச்சிட்டல? ஏன் வீராவை நான் அவ்வளவு கேவலமாலாம் நினைக்க மாட்டேன். நீ என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணி நான் அதை ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா அவர் உன்னை வெறுத்துருவாரு, இந்த ஊர்லயே இருக்காதுன்னு துரத்தி விட்டுருவாரு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன். பாக்கெட்ல தாலி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தல, அப்ப என்ன சொன்ன? ஐயோ, திடீர்னு கேக்குறாள, என்ன சொல்லிருப்பேன்? ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துருப்பல. நீ நினைச்சது நடக்கணும்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் தானே நீ. ஹலோ, நான்லாம் எப்பயும் ஒரே மாதிரி தான்.
சும்மா எல்லாத்துக்கும் என்னையவே குத்தம் சொல்லிட்டு. நீ என் லவ்வை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன்னு நீ சொன்னல. உன் விருப்பம் இல்லாம தாலி உன் கழுத்துல கட்ட மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னல. ம். நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணனாடா? என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னனா? சொன்னனா? சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. நான் எல்லாருமே ஒதுக்குறாங்கன்னு உன் மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டு தானடா உன்கிட்ட பேசினேன். என் லைஃப் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டல. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணலனா ஆசிட் அடிக்கிறீங்க, கத்தியால குத்துறீங்க. நீ என்னடானா புதுசா என் கழுத்துல தாலியை கட்டுற, அப்படிதானே? ஏய் அப்படிலாம் இல்ல வீரா, என்ன பேசுற நீ? அவங்க கூட எல்லாம் உன்னை சேர்த்து கம்பேர் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்கா? அவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. இதுக்கு நீ எனக்கு கொன்னே போட்டிருக்கலாம். வீரா நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வீரா. அப்படி என்னால விட முடியாது வீரா. ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவடி. அப்ப நான் உன் கூட இருக்கணும். வாவ். அதான் அமைஞ்சிருச்சு. சாரி, நானே அமைச்சுக்கிட்டேன். இனிமே அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் வரம் கிடைக்கணும். என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறானுங்க. நம்ம தாலி கட்டுற மூட்ல இருந்தாலும் இதெல்லாம் கவனிக்கல. அவனை ரிலீஸ் பண்ணது இல்லாம திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? டேய், உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்ல, உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் வந்தேன். உன் ஃபேமிலி பாவம் நினைச்சு வந்து உன்னை காப்பாத்துனா பின்னாடி வந்து நிக்கிற. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? நீ எங்க இருக்கிறியோ அங்கதானே நானும் இருக்கணும். நான் தான் தாலி கட்டிட்டேன்ல. ஏய், எப்படி பேசுறான் பாத்தியா? இவனுக்கு போய் இறக்கம் பார்த்தல உனக்கு தேவைதான். இவன் இப்படியே நின்னுட்டு இருந்தான்னு வை, போற வாரவங்களுக்குலாம் நம்ம வீடுதான் வேடிக்கையா இருக்கும். என் லைஃப ஸ்பாயில் பண்ணது உனக்கு பத்தலல. என் குடும்பத்தோட நிம்மதியும் நீ கெடுக்கணும். உன் கூட எல்லாம் பழகணும்ல. என்னதான்டா சொல்லணும்? மாறா, நீ எத்தனை நாள் இங்க இருந்தாலும் நான் மனசு மாற மாட்டேன். என் அண்ணனை கொன்ன உனக்கு நல்லது நினைச்ச பாவத்துக்கு என் தங்கச்சி லைஃபையே கெடுத்துட்டல்ல. குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இந்த நிலைமையில கூட நீ சிரிச்சிட்டு இருக்கல்ல. நான் தப்பு பண்ணல நீ. ஏய் சீ, வாய மூடு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ நினைக்கிறது நடக்காது. மாமா, அம்மா, என்னாச்சு மாமா? ரொம்ப அடிச்சிட்டாங்களா மாமா? மத்தவங்க பார்வைக்கு நான் பண்ணது தப்பு தானே. அப்ப அப்படிதான் அடிப்பாங்க. நான் வேற வீட்டு வாசல்ல அடிக்க வந்த அந்த போலீஸ் கையை பிடிச்சிட்டானா செம்ம காண்டாயிட்டாங்க. பரட்டு கிளப்பிட்டாங்க. விட்டுருந்தா என்ன அங்கேயே தட்டியிருப்பாங்க. ஏதோ உங்க அக்காவோட லவ் தான் எனக்கு கொஞ்சம் காப்பாத்துச்சு. யாய் அழுவாத. கிட்ஸ் எல்லாம் அழுவக்கூடாது. எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் உங்க அக்கா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போயிட மாட்டேன், கவலைப்படாது. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா உங்க அக்கா கழுத்தில் நான் கட்டியிருக்கிற தாலி அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. தயவு செஞ்சு இங்க நிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க.
கொஞ்ச நாள் போட்டும் தம்பி, எல்லாம் சரியாயிடும். நீங்க கிளம்புங்க. நீங்க அதெல்லாம் அவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? உள்ள போ. ஏய் போ. மாமா பிருந்தா போ. உள்ள போன்னு சொல்றல அம்மா. போமா. கண்மணி அவரு அத்தை உள்ள போங்க அத்தை. ஏய் போ. போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா. பா என்னாச்சுப்பா? அப்பா அத்தை மாறனை ரிலீஸ் பண்ணியாச்சா? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே? பாவண்டா அவனை எப்படி அடிச்சிருந்தாங்க தெரியுமா? என்னால பார்க்க முடியல. வீரா மட்டும் நேர்ல வரலன்னா அவனை இன்னைக்கு வெளியில விட்டுருக்கவே மாட்டாங்க. வீரா அங்க வந்தாளா? ஆமா, வந்திருந்தா. நான் தான் அவளுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் மாறனை வெளியே விட்டாங்க. அவ மனசுலயும் மாற இருக்காண்டா. அப்போ மாறனை வீரா ஏத்துக்கிட்டாளா? 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா? உடனே நடக்குமான்னு தெரியல. ஆனா நடந்தா சந்தோஷமா இருக்கும். நடக்கணும் தான் நான் நம்புறேன். அத்தை வீரா அவனை மன்னிச்சிட்டாளா? அதை எப்படிடா எடுத்து எடுப்புலயே மன்னிப்பா? எல்லாம் இப்பதானே நடந்து முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பா. மாறனை ஏத்துப்பா. அது காதலா மாறினா நல்லா இருக்கும். மாறும்னு நம்புறேன். அது நடந்தா எனக்கும் நிம்மதி அத்தை. உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துருவாள்ல? வரட்டும்டா. எல்லாரும் சேர்ந்து இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அண்ணன் தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. அத்தை அதுக்கு என் மேல கோவம் போல. என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு? நாம பயந்த மாதிரியே அந்த மாறன் வீரா கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுவும் எல்லார் முன்னாடியும் தைரியமா கட்டிட்டாண்டி. அவன் ரொம்ப நெஞ்சழுத்தம் பிடிச்சவன் தான். நினைச்சதை அவன் நடத்தி காட்டிட்டாண்டி. அந்த ராமச்சந்திரன் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கான்னா, உன் தங்கச்சி போய் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காளடி. அப்படின்னா அவன் மனசுல அவன் இருக்கான்னு தானே அர்த்தம். ஏண்டி நாம நினைச்சது நடக்குமா? அந்த ராமச்சந்திரன் குடும்பம் செதறி சின்ன பின்னம் ஆகுமான்னு எனக்கு சந்தேகமே வந்துருச்சுடி. அப்படி மட்டும் நடக்கல, நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல கண்மணி. என்னத்த நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனை நான் சந்தோஷமா இருக்க விடுவேனா? வீரா கழுத்துல தாலி கட்டிட்டா அவன் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தமா? அத்தை, இது வரைக்கும் நாம 2 பேரும் மட்டும்தான் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப 3ஆவதா வீராவும் நம்ம கூட சேர்ந்துருவா. இல்லடி, ராமச்சந்திரன் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறவ எப்படி நம்ம கூட சேருவா? எப்படி சேருவா? அவளோட அக்கறையே அவளுக்கு வினையா கொண்டு வந்து நிறுத்துவேன். என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன அந்த மாறனை ஒரு நாளும் வீரா ஏத்துக்க மாட்டா. அத மீறி அப்படியே ஏத்துக்க நினைச்சாலும் அத நான் நடக்க விட மாட்டேன். அவன் ஏண்டா வீரா கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவனை துடிக்க துடிக்க வச்சு அழ வைப்பேன். மூத்த மருமகன்னா என் வீட்டுக்காரர் ராகவன் மூலமா அந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவேன். அதே மாதிரி வீராவை வச்சு அவன் மூலமாவே ராமச்சந்திரனோட நிம்மதியையும் கெடுப்பேன். அதான் இன்னொருத்தன் இருக்கானே, அவனுக்கு வரப்போறவளையும் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்புறம் எப்படித்தான் அவனுங்க தலை தூக்குவானுங்க? ஏண்டி, யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நம்மளால முடியுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனுங்க நிம்மதியா இருக்க மாட்டானுங்க. வீரா கழுத்துல அவன் கட்டினது தாலி இல்ல, அவன் குடும்பம் மொத்தத்துக்குமான சுருக்கு கயிறு.
பேச்சு கூட ஒருத்தர் எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. இங்க பாரு, அவ இல்லாம நீ இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. கன்ஃபார்மாக சோத்துல விசாரிச்சிடும். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டியத்த. எங்க என்னடா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க. இதில் எங்கேருந்து அவளை நான் பேசி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றது? சரி, வேற வழி இல்லை, சத்தியாகிரகம் தான். அண்ணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், கொடுக்குறீங்களா? என்ன இருந்தாலும் அண்ணி அண்ணி தான், தண்ணியாவது கொடுக்குறாங்களே. கொடுங்க அண்ணி, கொடுங்க. ஓ, அந்த பக்கம் அழுக்கா இருக்கோ? ஓகே, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கு. பிடிக்காதவங்க வீட்டு வாசலில் உட்காந்தா தண்ணி ஊற்றி வரட்டுவாங்களே, அப்படி அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் பொறுத்தாகணும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியெல்லாம் ஓ காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு.